ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி பண்ண போகிறோம். இந்த இட்லி பண்ணுறதுக்கு நமக்கு எப்பயுமே பச்சரிசியோ புழுங்கலரிசியோ தேவையே கிடையாது. அதே போல் உளுந்தும் தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமல் இட்லி பண்ண போகிறோம். அதுவும் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த இட்லி பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு இட்லி பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சாமை அரிசி. இந்த அரிசியை தான் 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அடுத்து இது ஜவ்வரிசி. இதையும் 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கு எந்த அளவு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பில் 1 கப் சாமை அரிசியும் 1/4 கப் ஜவ்வரிசியும் ஊற வச்சுருக்கேன். இதில் 1 கப் போட்டிங்கன்னா 1/4 கப் ஜவ்வரிசி போதும். அதுக்கு அளவுக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். 1லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். உங்களுக்கு 3 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கிறதுனா ஊற வைக்கலாம். ஆனால் 2 மணி நேரத்துலேயே எல்லாமே நல்லா ஊறிடும். அதனால் நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சாமை அரிசிக்கு பதில் நீங்கள் குதிரைவாளி அரிசின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டேன். நான் முன்னாடியே கழுவிட்டு தான் ஊற வச்சேன். அதனால் எடுத்து போட்டுக்கிறேன். அதில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி இந்த அரிசியை 2 ஒன்றா தான் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். சாமை அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்தாச்சு. அடுத்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் தான் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். 1 கப் சாமை அரிசி, அப்புறம் 1/4 கப் ஜவ்வரிசி, 1/2 கப் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம எப்போ இட்லிக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா மாவு, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் ஆப்ப சோடா. கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும் இட்லி. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். பாருங்கள், உப்பு ஆப்ப சோடா போட்டு கலந்தாச்சு. கரெக்டாக இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்குது. நல்லா இப்படி மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக குறகுறப்பாக பார்த்தீங்கன்னாலே தெரியுதா, லைட்டாக குறகுறப்பாக இருக்கணும். நம்ம எப்பயுமே நார்மலாக இட்லிக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஊறட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோடாப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ மாவை கலந்து வச்சு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒன்று எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி துணி போட்டுக்கோங்க. துணி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி வச்சுக்கலாம். எப்பவும் போல தான் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுனாலே இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துருவோம். இப்போ அடுப்பா பாருங்கள், சூப்பராக துணியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தொட்டு பார்த்தாலே பஞ்சு மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இட்லி வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி. இதான் அமுத்தி பார்த்தீங்கனாலே பஞ்சு போல் இருக்கும். நம்ம ஸ்பாஞ்சு கேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அருமையான இன்ஸ்டன்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் தான் ஆச்சு. ஏன்னா 2 மணி நேரம் தான் அரிசியும் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அரைச்சிட்டு அதை ஊற வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். 2 மணி நேரம் தான் குறைஞ்சிது. அதுக்கு மேலே டைமே எடுக்காது. நீங்கள் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம டிஃபன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி ரெடி ஆயிரும். எந்த வித்தியாசமும் தெரியாது. நம்ம நார்மலாக எப்பயும் அரிசி போட்டு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ரொம்ப அருமையாக இருக்கும். புளிப்புக்கு நம்ம தயிர் ஊற்றி அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால புளிச்ச மாவில் இட்லி ஊற்றின மாதிரி தான் இருக்கும். இது போல் சூப்பராக சிம்பிளாக ஒரு இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.